கர்த்தரின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பாதத்திலே கடந்து வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த கிருபை ஒவ்வொரு நாளிலும் நாம் கடந்து செல்ல வேண்டிய பாதையிலே நமக்கான பலனை தருகிறதாகவும் நமக்கான ஒரு சத்துவத்தை அருளுகிறதாகவும், எதையெல்லாம் நமக்கு முன்பதாக சவால்களாக நம்ம நினைக்கிறோமோ அந்த சவால்களை தாண்டி செல்லக்கூடிய பலனை அருளுகிற ஒரு கிருபையாக நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. ஆகவே நாம் கடந்து செல்லுகிற பாதைகள்ல நாம் சந்திக்கிற சவால்களோ பிரச்சனைகளோ பாதைகளோ நிரந்தரம் அல்ல. அதான் வேதத்தின் வார்த்தை தெளிவாய் சொல்கிறது. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. இந்த நாளிலும் நம்முடைய கிருபையினாலே நம்மை மூடி இந்த நாளுக்குரிய பலத்தை நமக்கு தந்தர்லி அவருடைய சித்தத்திலே இன்னும் தெளிவாக வேகமாக ஓடுவதற்கு தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக அவருடைய சமூகத்துல காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசின வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு செபிக்கலாம் என்று நினைக்கிறேன். 2 நாளாகவும் 14வது அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகவும் 14, 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இந்த வார்த்தைய நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதிகமாக வேதத்துல தெரிந்த வார்த்தைகளுள் இந்த வார்த்தைகளும் உண்டு. ஆசா இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இதுவரை இஸ்ரவேலிலே எத்தனையோ ராஜாக்கள் அரசாண்டு அவர்கள் கடந்து சென்ற போதிலும் இத்தனை ராஜாக்களுக்குள்ளாக ஏற்படாத அல்லது வெளிப்படாத ஒரு வார்த்தை இந்த ஆசாவுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, தேவனை அறிகிற அறிவிலே அல்லது தேவனை அறிந்திருக்கிற தன்னுடைய நிலையை வெளிப்படுத்தும் விதமாக அவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை தன்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நன்கு உணர்ந்தவனாக அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தருடைய மகிமை யாருக்கு வெளிப்படும், கர்த்தர் யாருக்கு உதவி செய்வார், யாருடைய எல்லைக்குள்ளே கர்த்தர் எழுந்தருளுவார் என்கிற ஒரு பதத்திற்கான கேள்வியாக, அந்த கேள்விக்கான ஒரு பதிலாக ஆசா இந்த வார்த்தையை சொல்லுகிறத பார்க்க முடியும். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அநேக நேரங்கள்ல ஒரு பலனுள்ளவன் ஒரு களத்திலே நின்று ஒரு காரியத்தை அவன் ஃபேஸ் பண்ணும் பொழுது நமக்கு அநேக நேரங்களிலே நமக்கு ஒரு சந்தேகமோ அல்லது எந்த ஒரு காரியம் நமக்கு ஏற்படுகிறது இல்ல அவருடைய ஜெயத்தை குறித்து. ஆனால் பலனற்றவன் ஒரு களத்திலே நிற்கும் பொழுது, ஒரு காரியத்தை எதிர்கொள்ளும் பொழுது அநேக நேரங்களிலே அவனுடைய ஜெயமானது கேள்விக்குறியாகிறது. ஆகவே இந்த இடத்துல ஆசா சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கும் பொழுது, ஆசா சந்தித்த ஒரு சூழ்நிலையை நமக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே எடுத்து காட்டுகிறார். இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை யாருக்கு வெளிப்படுகிறது அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக நாம் இந்த காரியத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். 2 நாளாகும் புஸ்தகம் 14வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. இந்த ஆசாவை குறித்து சொல்லும் பொழுது, ஆசா 2வது வசனத்துல தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம்
அமெரிக்கையாய் இருந்தது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இப்படிப்பட்ட காரியங்களை செய்த ஒவ்வொரு ராஜாவினுடைய இந்த வார்த்தை எழுதப்பட்டதற்கு பின்பதாக அவர்கள் ஒரு பெரிய ஒரு யுத்தத்தை அவர்கள் எதிர்கொண்டார்கள். எசேக்கியாவா இருக்கட்டும், வேதத்துல நீங்க அநேக இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். அவர்கள் அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றினார்கள், சிலைகளை உடைத்தார்கள், விக்கிரக தோப்புகளை வெட்டினார்கள், கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையில கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நிறைய நேரத்துல நமக்கு முன்பதாக வருகிற ஒரு பெரிய கேள்வி, நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா தானே இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையானதை செய்கிறேன், என்னை மற்ற அந்த உலகத்துல இருக்கிற மற்றவர்களை பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக ஒழுங்காக இருக்கிறது, அவரை சேவிக்கிறதிலோ அவரை வார்த்தைகளை கை கொள்ளுகிறதிலோ எந்த ஒரு காரியத்திலையும் நான் குறைபடவில்லை. அநேகர் ஆண்டவரை அறிந்தும் அறியாததொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அநேகர் கர்த்தரை அறிந்தும் அவருக்கு பிரியமில்லாத செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது, நான் இவ்வளவு உண்மையாய் அவரை பின்பற்றி அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை என் எல்லைகளிலிருந்து அகற்றின போதிலும் என் எல்லைக்குள்ளாக சம்பவிக்கிற சில காரியங்கள் ஏன் என்கிற ஒரு கேள்வியை எனக்குள்ளே ஏற்படுத்துகிறது. நிறைய நேரத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்குள்ளே ஏற்படுகிற ஒரு கேள்வி, ஆண்டவரே, ஏன் ஏன் எல்லைக்குள்ள இந்த யுத்தம், ஏன் எல்லைக்குள்ள இப்படிப்பட்ட காரியம், ஏன் என் எல்லைக்குள்ள இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், ஏன் ஏன் எல்லைக்குள்ள இப்படிப்பட்ட போராட்டங்கள்? அநேக நேரத்துல இந்த கேள்விகள் நமக்குள்ள எழுவது உண்டு. இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது நன்றாக புரிந்து கொள்ளணும். தேவனிடத்திலே சேரும் பொழுது, தேவனிடத்திலே நெருங்கும் பொழுது, தேவனிடத்துல இன்னும் கிட்டி சேரும் பொழுது, தேவனுக்காய் நீங்கள் வாழும் பொழுது, தேவனுக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்டும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, வேதத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது அநேக யுத்தங்கள் அந்த கர்த்தருக்காக காரியங்களை செய்த ராஜாக்களினுடைய வாழ்க்கையிலே நடந்ததை பார்க்க முடியும். அந்த வார்த்தை சொல்லுகிறது, எப்பெல்லாம் கர்த்தருக்காக தங்கள் வழிகளை அவர்கள் செவ்வை பண்ணினார்களோ அவர்களுக்கு ஒரு யுத்தம் காத்திருந்தது. எப்பெல்லாம் கர்த்தருக்காக தங்கள் பாதைகளை செவ்வை பண்ணினார்களோ அதற்கு பின்பதாக அவர்களுக்கு ஒரு யுத்தம் காத்திருந்தது. எப்பெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக அவருக்கு பிரியமானதை செய்வதற்காக விக்கிரக தோப்புகளை வெட்டி சிலைகளை உடைத்து கர்த்தருக்கு முன்பதாக நன்மையும் செம்மையுமான காரியங்களை செய்தார்களோ அவர்களுக்கு ஒரு யுத்தம் காத்திருந்தது. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. ஏன் எனக்கு மட்டும் யுத்தம், ஏன் என் வாழ்க்கையில யுத்தம், ஏன் என் வாழ்க்கையில அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். நீ போகிற பாதை சரியானது, நீ போகிற பாதை சரியானது. இந்த பாதையில யுத்தம் உண்டு, இந்த பாதையில யுத்தம் உண்டு. நீ பாதையில கடந்து செல்லுகிற இந்த பாதையில யுத்தம் உண்டு. நீ போகிற பாதையில தேவன் அவருக்கு பிரியமானதை செய்து அவருக்கு பிரியமான பாதையில அவருக்கு சித்தமான பாதையில நீ பயணிக்கிறபடியினாலே உனக்கு யுத்தம் உண்டு. ஆனா இந்த யுத்தத்தை குறித்து வேதத்துல சொல்லும் பொழுது வேதத்துல ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 5வது வசனம். இந்த வருடத்துல தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பகுதி, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாரத்திலே எழுதுவதற்கு முன்பதாக இதிலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது 2வது வசனம் சொல்லப்படுகிறது, எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று அதற்கு கூறுங்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், போரை எதிர்கொண்டு, போரை சந்தித்து, போரினாலே துவண்டு, போரினாலே தங்கள் பலனெல்லாம் இழந்து சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில மட்டும், ஏன் என் வாழ்க்கையில மட்டும்? கர்த்தர் இந்த காலை வேளையிலே தீர்க்க தரிசனமாய் அநேகருக்கு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். போர் முடிந்தது, போர் முடிந்தது. உனக்கு முன்பதாக எழும்பி இருக்கிற அமலேக்கியர்களை பார்த்து, உனக்கு முன்பதாக எழும்பி இருக்கிற சேனைகளை பார்த்து பயப்படாத, உனக்கு முன்பதாக எழும்பி இருக்கிற சில சூழ்நிலைகளை பார்த்து கலங்காத. போர் முடிந்தது, போர் முடிந்தது.
காரணம், கர்த்தருடைய மகிமை உன் எல்லைகளுக்குள்ளே வெளியரங்கமாகுகிற காலத்திற்குள்ளாக நீ வந்து நிற்கிறாய். கர்த்தருடைய மகிமை உன் எல்லைகளுக்குள்ளே வெளியரங்கமாக போகிற காலத்திற்குள்ளாக நீ வந்து நிற்கிறாய். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்காக நீ நின்னையில, எனக்காக செம்மையான காரியங்களை செய்தாயே, எனக்காக காரியங்களை நடத்தித்தாயே, எனக்காக எல்லாவற்றிலும் வைராக்கியமாய் நின்றாயே, எனக்காக சில காரியங்கள்ல நன்மையும் செம்மையுமானது எனக்கு முன்பாக செய்தாயே, அப்ப எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரேன்னு கேட்டேன். இதோ உன்னை விடுவிக்க உன் நேசர் உன் எல்லைக்குள்ளே இறங்கி வருகிறார். ராஜாதி ராஜாவாக இறங்கி வருகிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை, போர் முடிந்தது, போர் முடிந்தது. ஓ ரீகாபா ராலாபா காதாராலா, ஓ சேகாமா ரியாகா தூரோ லோகோதோ, ஓ சேபாரா காதானாமா ராபாலா காதா. கர்த்தருடைய வார்த்தை சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் கடந்து வருகிறது. உன் எல்லைக்குள்ளே ஏற்பட்ட போர் முடிந்தது. உன் எல்லைக்குள்ளே ஏற்பட்ட போர் முடிந்தது. யார் என்னை மீட்பார், யார் என் காயங்களை கட்டுவார் என்று கேட்டுக்கொண்டிருந்தாயே, இதோ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த எல்லைக்குள்ளே நீ ராஜாவை சந்திக்க புறப்படுகிற இந்த எல்லைக்குள்ளே யுத்தம் உண்டு. இந்த யுத்தம் உண்டு. பல யுத்தங்களை சந்தித்தவள் நீ, பல யுத்தங்களை பார்த்தவள் நீ, பல யுத்தங்களை கண்டவன் நீ. இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. இதோ ராஜா உனக்காக இறங்கி வருகிறார், உன்னை தேற்றுவதற்காக. இதுவரை யுத்தத்தை பார்த்த உன்னுடைய கரங்கள், இதுவரை யுத்தத்தை சந்தித்த உன்னுடைய புயங்களை கர்த்தர் தேற்றுவதற்காக, திடப்படுத்துவதற்காக உன் எல்லைக்குள்ளே ராஜா வருகிறார். ஒருவேளை உனக்கு எதிரிடையாய் நிற்கிற, உனக்கு எதிராக நிற்கிறவர்களை கண்டு ஒருவேளை துவண்டு போய் இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆசாவின் நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் இருந்தது. அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, 8வது வசனத்துல 2 நாளாகவும் 14:8, யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடித்திருக்கிற 3,00,000 பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வெள்ளை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. ஒரு பலத்த சேனை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 5,80,000 பேர் ஒரு யுத்த புருஷர்களாக ஆசாவுக்கு கூட நிற்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல அவர் களத்திலே அவருக்கு எதிராக நிற்கிற ஒரு சேனையை குறித்து வேதம் பதிவு செய்திருக்கிறது. 9வது வசனத்துல, அவர்களுக்கு விரோதமாய் எத்தியோப்பியனாகிய சேரா 10,00,000 பேர் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையில நீங்க நல்லா கவனிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட அப்படியே இரட்டிப்பான ஒரு சேனை எதிரில நிற்குது. ஒரு 5,80,000, அங்க கிட்டத்தட்ட ஒரு 10,00,000 பேர் நிக்கிறாங்க. இந்த போர் துவங்குவதற்கு முன்பதாகவே போரினுடைய ரிசல்ட்ட சொல்லுகிற அளவிற்கு எதிரி பலத்தவனாய் அவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறான். இப்ப இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆசா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி யுத்த களத்திலிருந்து கூப்பிடுறாரு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு 5,00,000 பேர் இவனுக்கு எதிராக நின்று இருந்தா, ஒருவேளை இந்த வார்த்தையை அவன் இருக்கிற இடத்திலே இன்னொரு ராஜா இருந்திருப்பார்கள் என்றால் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இவர்களை மேற்கொண்டு விடலாம், இவர்களை எளிதாக மேற்கொண்டு விடலாம் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே உருவாயிருக்கும். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆசா அவனுக்கு முன்பதாக ஒரு பலத்த சேனை நின்று கொண்டிருக்கிறது. இவர்களை எதிர்கொள்ளுவதற்குரிய திராணி அவனுக்கு ஒருவேளை இல்லை. ஒருவேளை அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஆண்டவரே, ஒருவேளை எனக்கும் ஒரு 10,00,000 ராணுவ வீரர்கள் இருந்தாலும், எனக்கும் அவர்களைப் போல ஒரு 300 ரதங்கள் இருந்தாலும், அவன் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த ரதங்களோ ராணுவங்களோ என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆண்டவரே காரியங்களை தீர்மானிக்கிறது அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர், என் எல்லைகளுக்குள்ளே மகிமையாக வெளிப்படுகிறவரே என் வாழ்க்கையிலே நடக்கிற இந்த யுத்தத்தை முடித்து வைப்பதற்கு காரணராய் இருக்கிறார் என்பதை ஆசா அறிந்தவராய், அவருடைய மகிமை வெளிப்பட்டால் ஒழிய இந்த காரியத்திற்கான ஒரு பதில் வராது என்பதை அறிந்தபடியினாலே அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது
உமக்கு லேசான காரியம். இந்த வார்த்தையில சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையோட அவர் நிப்பாட்டல, அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தை, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். ஆசாக்கு நல்லா தெரியும், அவனுக்கு முன்பதாக நிற்கிற கூட்டம் ஒரு சிறிய கூட்டம் அல்ல. அவனுக்கு முன்பதாக நிற்கிற கூட்டம் ஒரு தோற்கடிக்கப்படுகிற அளவிற்கு எளிதான கூட்டம் அல்ல. அவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு கூட்டம் அவனை மேற்கொள்ளுகிற ஒரு ஏராளமான கூட்டம் என்பதை ஆசா அறிந்தபடியினாலே அவன் நாவிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது, உங்களை நம்பி இந்த ஏராளமான கூட்டத்திற்கு வந்தோம். இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களை நம்பி இந்த களத்துல நின்று கொண்டு இருக்கிற, உங்களை நம்பி இந்த சூழ்நிலை எதிர்கொண்டு இருக்கிற, உங்களை நம்பி ஆண்டவரே இந்த காரியத்துல என்னுடைய அடுத்த அடியை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன், உங்களை நம்பி இந்த ஆண்டவரே நான் வெட்கப்பட்ட இந்த இடத்திலே நான் மறுபடியும் நின்று கொண்டிருக்கிறேன், உங்களை நம்பி ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்னை ஆண்டவரே மூழ்கடிக்கத்தக்கதான இந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவரே நான் மறுபடியும் நான் நின்று கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, செபிங்க செபிங்க, ஆண்டவர்கிட்ட செபிக்க ஆரம்பிங்க. அன்றைக்கு ஆசாவின் ஜெபத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இதோ கர்த்தருடைய மகிமை செபிக்கிற ஒவ்வொருவருடைய எல்லைக்குள்ளே இனி சில மணி நேரங்களுக்குள்ளாக வெளிப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறது. செபிக்க ஆரம்பிங்க, யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நம்பி இந்த காரியத்துல நாங்கள் எதிர்கொள்ளுகிறோம், உம்மை நம்பி இந்த பாதையில நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம், உம்மை நம்பி இந்த சவாலை நாங்கள் எதிர்கொள்ளுகிறோம், உம்மை நம்பி ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக எழும்பி இருக்கிற ஆண்டவரே இந்த எத்தியோப்பியர்களை நாங்கள் எதிர்கொள்ளுகிறோம், உம்மை நம்பி ஆண்டவரே நாங்கள் இந்த ஆண்டவரே பெலிஸ்தர்களுக்கு எதிராக வந்து நிற்கிறோம், உம்மை நம்பி இந்த அமலேக்கியர்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறோம். ஓ ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய கரம் இறங்கி வருகிறது. ஓ ரீபா காரா பாக்கா, ஓ ஷேகாபா ரியா காதாராலா, ஓ ஷேகாமா நாமா ராகாதோ, ஓ ரீபா ராபா ராகாமா நாமா, ஓ ஷேகாபா ராபா லாபாரா, ஓ தீபா ராபா லாபா, ஓ ஷகாபா ராபா ராகாதா. ஓ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மகளே எந்த எத்தியோப்பியனை பார்த்து நீ பயந்து நின்று கொண்டிருக்கிறாயோ, இவர்கள் ஏராளமான கூட்டத்தார், இவர்கள் ஏராளமான கூட்டத்தார், இவர்கள் ஏராளமான கூட்டத்தார், இதை நான் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பலத்த சேனை, இதை நான் எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு பெரிய சேனை, இதை ஆண்டவரே என்னால எதிர்கொள்ள முடியவில்லை, இந்த சூழ்நிலை எதிர்கொள்ள முடியவில்லை, இந்த பாதையில என்னால பயணிக்க முடியவில்லை, இந்த காரியத்துல என்னால ஆண்டவரே நான் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை, ஆண்டவரே இந்த பாதையில நான் காயப்பட்டது அதிகம், இந்த பாதையில நான் அவமானப்பட்டது அதிகம், இந்த பாதை என் வாழ்க்கையை முடித்து விடும் போல இருக்கிறது என்று ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. போர் முடிந்தது, போர் முடிந்தது. இதோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் எல்லைகளுக்குள்ளே மகிமையாக இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். ஓ ரீபா ராகாதா, எல்லாரும் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஓ ரீமா நாமா ராலாபா காதா, ஓ ஷேகாபா ரியா காராலாபா ராபாகா, ஓ ரேபா நாமா ராகாதோ, ஓ தியாகா ராகாபா ரூபா ராபா காதா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. சில சூழ்நிலைகள் மாறுகிறது, சில சூழ்நிலைகள் மாறுகிறது, சில தடைகள் உடைகிறது. கர்த்தர் இதோ அநேகருடைய எல்லைக்குள்ளே மகிமையாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார், அநேகருடைய எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் மகிமையாய் இறங்கி வருகிறார். ஓ ரேமா நாமா ராகாதா, ஓ ரீகாபா ராபா லாகாதா. சில சூழ்நிலைகள் மாறுகிறது, சில வாழ்க்கையில மாறாத சூழ்நிலைகள் மாறுகிறது, சில வாழ்க்கையில மாறாத சூழ்நிலைகள் மாறுகிறது. ஓ ரீமா நாமா ராலாபா ரியா கரலாபா ராபா காதா. ஓ நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை நம்பி ஆண்டவரே உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம், ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். இந்த வார்த்தைய ஆசா சொன்னதுக்கு பின்பதாக அந்த வார்த்தையில சொல்லுகிற காரியம் ஆசாக்கு தெரிந்து போயிடுச்சு. கர்த்தர் எங்கேயோ இல்ல, கர்த்தர் ராஜாதி ராஜாவாக என் எல்லைக்குள்ள மகிமையாக இறங்கி வந்துட்டாருன்னு அதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே. இப்ப ஆசாக்கு தெரிந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இப்ப நான் இல்ல, எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் நிற்கிறாரு. ஆண்டவரே மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே, ஏன்னா உம்மை தாண்டிதான் அவன் என்கிட்ட வரணும்,
எனக்கு முன்பதாக நீங்க நிற்கிறீங்கப்பா. இதுவரைக்கும் நான் சந்தித்த சூழ்நிலைகள், இதுவரைக்கும் நான் சந்தித்த பாதைகள்ல எனக்கு முன்பதாக இப்பொழுது ராஜா நிற்கிறார். ராஜா நிற்கிறார். எனக்கான போர் முடிஞ்சிச்சு. எனக்கான போர் முடிந்து விட்டது. இனி என் ராஜா பார்த்து கொள்ளுவார். என் ராஜா எனக்காக யுத்தம் செய்வார். என் ராஜா என்னுடைய காரியங்களுக்காக அவர் காரியங்களை நிறைவேற்றுவார் என்று அவன் சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது 12வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர், இதுக்கு பின்பதாக நீங்க பார்க்கும் பொழுது ஆசாவை குறித்து இதுக்கு பின்பதாக எழுதப்படல. இந்த யுத்த காலத்துல ஆசாவை குறித்து சொல்லல. ஆசா மறைஞ்சிட்டான். கர்த்தருக்கு பின்பதாக அவன் மறைந்திருந்தான். கர்த்தருக்கு பின்பதாக இந்த ஆசா மறைந்து கொண்டான். அந்த வார்த்தை சொல்லுகிறது, இப்போ களத்துல நிற்கிறது கர்த்தர். அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்தார்கள். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடுவோமா? கர்த்தர் இந்த நாள்ல நம்மோடு கூட தெளிவாக தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதோ போர் முடிந்தது என்று கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் அடுத்ததாக சொல்லுகிறார், இனி அந்த காரியம் திரும்ப பலன் கொள்ளாது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரை, இனி அந்த காரியம் திரும்ப பலன் கொள்ளாது. உன்னை வருத்தின காரியங்கள், இதுவரை நீ அவமானப்பட்ட காரியங்கள், இதுவரை நீ சோர்ந்து போன அந்த சூழ்நிலைகள் இனி பலன் கொள்ளாது. இனி பலன் கொள்ளாது. இனி பலன் கொள்ளாதபடிக்கு அவைகள் முறிந்து போனது. இந்த எத்தியோப்பியன் முறிந்து போனான். இவன் இனி திரும்பி பலன் கொள்ளாதபடிக்கு அவன் முறிந்து போனான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக சத்துருவானவன் நொறுங்கி போனான். நொறுங்கி போனான். ஓ ரீபா நாமா ராலாபா காத்தா, ஓ ஷேகாமா நாமா காத்தா. ஓ கர்த்தருடைய மகிமை இதோ இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய எல்லைகளுக்குள்ளே வெளியரங்கமாகிறது. வெளியரங்கமாகிறது. இதுவரைக்கும் இவனுக்கு உதவி செய்வார் யார், இவனுக்கு துணை நிற்பார் யார் என்று சொல்லுகிறவர்களுடைய கண்கள் ஏகமாய் அதை காணப்போகிறது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறதை ஏகமாய் காணப்போகிறது. மாம்சமான யாவருடைய கண்கள் அதை ஏகமாய் காணும். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஓ கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கு நேராய் வருகிறது. அவன் நொறுங்கி போனான். உனக்கு முன்பதாக எழும்பினவன் நொறுங்கி போனான். உனக்கு முன்பதாக எழும்பினவன் அவன் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு இதோ கர்த்தருக்கும் அவன் சேனைக்கு முன்பதாக நொறுங்கி போனான். அன்பின் ஆண்டவரே, இந்த நாள்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையினாலே கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனே இந்த காலை வேளையில ஒரு நம்பிக்கையை நீங்க கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி. சில கடந்து போன சூழ்நிலையில ஆண்டவரே சோர்ந்து போய் துவண்டு போய் பலன் இல்லாமல் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய உள்ளங்கள் தேற்றப்படுகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், போர் முடிந்தது மகளே, போர் முடிந்தது மகளே, போர் முடிந்தது மகனே. இதோ கர்த்தருக்கும் சேனைக்கு முன்பதாக அவருடைய சேனைக்கு முன்பதாக சத்துரு நொறுங்கி போனா, நொறுங்கி போனா. அன்பின் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, பலன் உள்ளவன் நாங்க இல்லப்பா, நாங்க பலன் இல்லாதவர்கள், பலன் இல்லாதவர்கள். எங்களுக்கு முன்பதாக இருந்த கூட்டமும் ஏராளமானது. ஆனா ராஜா எங்கள் எல்லைக்குள்ளே வந்தபடியினாலே மகிமை வெளியரங்கமானது. மாம்சமான யாவருடைய கண்கள் அதை ஏகமாய் கண்டு இனி வருகிற நாட்கள்ல அநேக சாட்சிகளை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் எழுப்ப போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உங்க மகிமை வெளிப்பட்டு இருக்கிறதற்காய் நன்றி. பலத்த சாட்சிகள் எழும்பி ஆண்டவரே தேவ நாம மகிமைக்கிற அவைகள் ஆண்டவரே அறிக்கை செய்யப்பட போகிறதற்காய் நன்றி. உங்க கரத்துல எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளுக்குரிய தேவைகள், காரியங்கள், அவர்களுடைய ஒவ்வொரு ஆண்டவரே ஷெட்யூல் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. போகையில வருகையில சமூகம் முன்னும் செல்லட்டும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா துதிகரமாய் செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் செபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.